Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. சீரடி சாய்பாபா அந்த பக்தி காவியத்தை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? சன் டிவியில் காலையில் 10 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 வருஷம் முன்னாடி டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 10 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இந்த சீரியலுக்கு அவ்வளவு ரசிகர்கள் இருந்தாங்க. ஏன்னா இந்த சீரியலோட ஸ்டோரி பார்க்குறதுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவுமே பக்தியாக நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஸ்டோரி வந்து டிஃப்ரெண்ட் ஆக்டர்ஸ் வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. சீரடி மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கிற மக்களோட எல்லா பிரச்சனைகளையும் சாய்பாபா தீர்த்து வைக்கிற மாதிரி ரொம்பவுமே டிஃப்ரெண்ட் ஸ்டோரியோட அழகாக கொண்டு போயிருப்பாங்க இந்த பக்தி காவியத்தை. ஆக்சுவலாக இது வந்து ஒரிஜினலாக ஹிந்தியில் சோனி செட் டிவியில் டெலிகாஸ்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட 1700 எபிசோட்ஸ் கிட்ட டெலிகாஸ்ட் ஆன ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட் பக்தி காவியம் அப்படின்னு சொல்லலாம். இதை சன் டிவி டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணாங்க காலையில் 10 மணிக்கு. பட் ரொம்ப நாள் நான் டெலிகாஸ்ட் பண்ணல, பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சன் டிவியில் ஸ்டாப் பண்ணதுலேருந்து எல்லாரும் இந்த சீரியலை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் சன் லைஃப்பில் கொஞ்ச நாள் டெலிகாஸ்ட் ஆச்சு. சன் டிவியில் எவ்வளோ எபிசோட்ஸ் டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணாங்களோ ஸோ அந்த அளவுக்கு தான் சன் லைஃப்லேயே டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அப்போ சில பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. சன் லைஃப்லேயே பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பாலிமர் டிவிலேயே டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அவங்க வேறு மாதிரி டப் பண்ணாங்க, சன் டிவி வேறு மாதிரி டப் பண்ணாங்க. ஸோ பாலிமர் டிவி நிறைய எபிசோட்ஸ் டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் பாலிமர் டிவிக்கு பார்த்திங்கன்னா அவ்வளவு ரசிகர்கள் இருந்தாங்க. போக ரசிகர்கள் குறைஞ்சிட்டாங்க நியூ சீரியல்ஸ் வந்ததுனால. பாலிமர் டிவியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 500 எபிசோட்ஸ் கிட்ட டெலிகாஸ்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுமே டிஆர்பி வரல அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சீசன் 1 எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஹிந்தியில் ஃபுல்லாக டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ இப்போ ஹிந்தியில் சீசன் 2 வரப்போகுது. சீரடி வாலே சாய்பாபா அப்படிங்கிற டைட்டிலில் வேறு ஒரு நியூ டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸோட இந்த சீரியலை வந்து கொண்டு வர போகிறாங்க. அது எப்போ இருந்து அப்படின்னா நாளையிலேருந்தே நைட்டு 7 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி சீசன் 1 7 மணிக்கு தான் டெலிகாஸ்ட் ஆச்சு. சீசன் 2வையுமே 7 மணிக்கு தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. சன் டிவியில் ராமாயணம் சீரியலில் சோனி செட் டிவியில் தான் டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ ராமாயணம் சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமா வேறு ஏதாவது ஒரு நல்ல பக்தி காவியத்தை அவங்க டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணலாம். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிளாக இந்த சீரடி சாய்பாபா இருக்கும். இதை மட்டும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல டிஆர்பி கிடைக்கும். ஸோ அட்லீஸ்ட் ப்ரைம் டைமில் டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணாட்டாலும் சண்டே சாட்டர்டே இந்த டைமிங்ஸில் மார்னிங்கில் டெலிகாஸ்ட் பண்ணாலும் ஃபேன்ஸ் விரும்பி பார்ப்பாங்க. ஸோ நாளையிலேருந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஹிந்தி ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு சோனி செட் டிவி இருக்குது அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ என்னோட ரெக்வஸ்ட் ஆல்சோ எல்லா ஃபேன்ஸோட ரெக்வஸ்ட் சன் டிவி இந்த சீரியலில் டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான். இந்த சீரியல் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.